ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை மகோன்னதமான மார்கழி, மனதை மாற்றும் மார்கழி. என்ன நான் நிறைய புரிஞ்சுக்கிறேன் இந்த மார்கழியில். முக்கியமாக என்னுடைய பிழைகள், தவறுகள், குற்றங்கள், இதை நிறைய உள்ளபடி உணர்கிறேன் திருமங்கை. அதாவது என்னுடைய குற்றங்களையும் பிழைகளையும் தவறுகளையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை நியாயப்படுத்தாமல், வாஸ்தவம்தான், இதை நான் மாற்றிக்கணுன்ற ஒரு மாற்றம் இந்த மார்கழியில் எனக்கு வந்திருக்கு. கோபாசுந்தரி, உன்னை எனக்கு தெரியும். நீ குருஜி அம்மாவுடைய குழந்தை. நீ உன்னை ஏறிட்டு மற்றவாளுக்கு விஷயத்தை சொல்கிறாய். உன்னுடைய ஸ்திதி தெரிஞ்சு தானே குருஜி அம்மா இந்த கோஷ்டியில் ஒன்று சேர்த்து விட்டுருக்கா. நீ உன்னோட சத்சங்கத்து ஆட்கள், அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய மாற்றங்கள், அதை உன்னோடது போல சொல்கிறாய். எனக்கு தெரியும் கோபாலசுந்தரி, உனக்கு இருக்க அக்கறையும் உரிமையும் ஸ்ரத்தையும் விடாமுயற்சியும் எல்லையில்லாத உற்சாகமும் கரை காண முடியாத உத்வேகமும் உன்னுடைய பலம். நீ உன்னை சாதாரணமாக சொல்லிக்கிறாய், ஆனால் எனக்கு தெரியும் திருமங்கை, நீ என் மேல இருக்க அபிமானத்தினாலே சொல்றாய். நீ சொல்லக்கூடிய குணங்கள் இல்லாட்டி அந்த விஷயங்கள் என்னிடத்துல இருக்குன்னா அதற்கு முழு காரணமும் என் குரு மட்டுமே. நான் இன்னும் என்னை சரிப்படுத்திக்கணும், இன்னும் என்னை நேர்த்தி ஆக்கி கொள்ளணும். பெரிய காரியங்களை சாதிக்கணும்னா அதற்கு தகுந்தா போலே புத்தி, மனம், எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் வரணும் இல்லையா? அதற்கான முயற்சியை நான் பண்ணுறேன். இன்னும் என்னை பட்ட தீட்டிக்கிறேன். அவ்வளவு விஷயங்கள் இந்த மார்கழியில் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பேர்பட்டதாக இருக்கு. நேத்தி வாயுதேவன், அதாவது இதுவரைக்கும் இந்த ஒரு பரிமாணத்தில் கிருஷ்ணலீலையோ ராமலீலையோ பார்த்ததே இல்லை. என்னமோ தெய்வம் தெரிஞ்சாச்சு, தெய்வம் புரிஞ்சாச்சு, தெய்வம் வசப்பட்டுடுத்து அப்படின்னா ஒரு நினப்பு. எவ்வளவு பெரிய தெய்வம், ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை விதமான விஷயங்களை அது கொடுக்கறது, எவ்வளவு வசதி. அப்பா, இந்த ஒரு வாழ்க்கை போதவே போதாது. எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும் திருமங்கை. அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ண திருமங்கை. விடாமுயற்சியும் நீ சொன்ன மாதிரி எல்லையில்லாத உத்தியோகம் நான் எப்படி எடுத்துக்கிறேன் திருமங்கை. நீ என்னிடத்தில் இருக்கக்கூடியதாக சொன்ன குணங்கள் எல்லாம் என்னிடத்தில் வரணும்னு நீ ஆசீர்வாதம் பண்ணதான் நான் எடுத்துக்கிறேன். நிச்சயமா அதுதான் உண்மையும் கூட. உன்னுடைய அபிமானத்துக்கும் அன்புக்கும் நான் கடன் பட்டிருக்கேன். மனிதர்களை புரிந்து கொள்ளவும் தயங்காமல் சில விஷயங்களை சொல்லுவதற்கும் ஒதுங்குவதற்கும் எனக்கு இன்னும் பக்குவம் வரணும். சில பேரை ஒதுக்கி வைப்பதற்கும் மனோபலம் வேணும். அது நிச்சயமாக நீ கேட்கறது நியாயமான பிரார்த்தனை. கண்ணன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதும் அதுதான். விதுரன் போலே இரு.
ஜடபரதர் போலே இரு, விபீஷணன் போலே இரு, உத்தவன் போலே இரு. சரியா? நிச்சயமா திருமங்கை. பேசிண்டே நடக்கலாமா கோபால சுந்தரி? திருமங்கை. நேற்று அந்த வாயுதேவன் சொன்ன விஷயங்கள் நினச்சி நினச்சி நான் பிரமிச்சு போகிறேன். இப்போ மேலே காத்துப்படும் பொழுதும் மூச்சுக்காற்று இழுக்கும் பொழுதும் எத்தனை விஷயங்கள் இருக்கு. இந்த உடல் என்னும் இயந்திரம், அதில் இருக்கும் பிராணன், அதனுடைய மகத்துவம், முக்கியத்துவம். பிராணன் முக்கியம்னு தெரியுமானா, கண்ணன் இந்த பிராணனை எவ்வளவு அழகா கட்டுப்படுத்துகிறான் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அவன் தெய்வம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த நுணுக்கத்தை எவ்வளவு அழகாக இந்த வாயுதேவன் சொன்னார். எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வந்தது திருமங்கை. என்ன? ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம. அதானே? அதே தான் திருமங்கை. என்ன அழகான வாக்கியம் இல்லையா? ஒவ்வொரு சம்பிரதாயமும் ஒவ்வொரு மகாத்மாக்களும் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை நமக்கு எத்தனை சுலபமாக கொடுக்கிறா. இந்த விஷயங்கள் தான் நம்ம சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய பலம். ஆமாம் கோபால சுந்தரி, நம்ம சனாதன தர்மம் ஒவ்வொன்றையும் அழகாக காட்டி கொடுக்கிறது. புரிஞ்சுக்கொள்ளணும். புரிஞ்சுட்டு அகம்பாவம் வராமல் இருக்கணும். எனக்கு புரிஞ்சாச்சுன்னு அடுத்தவர்களை துச்சமாக நடத்தாமல் இருக்கணும். தற்பெருமை வராமல் இருக்கணும். உலகமே கொண்டாடினாலும் நிதானத்தோடு இருக்கணும். அதுக்கு தான் வாயுதேவன் சொன்னான், இந்த சுவாசம் எப்படி இருக்கணும்னு கண்ணனை பார்த்து சொன்னான். பெருமையெல்லாம் வரும்பொழுது சுவாசத்தில் மாற்றம் வரும். தலைக்கால் புரியாமல் ஆடும் பொழுது சுவாசத்தில் மாற்றம் வரும். வாஸ்தவ ராமானுஜன் கோபம், அதில் சுவாசத்தினுடைய மாற்றம். கவலை, துக்கம், இதிலெல்லாம் சுவாசத்தில் மாற்றங்கள் வர்றதுன்னு பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கேன். நீங்கள் சொன்ன விஷயங்களையும் இனி கவனிக்கிறேன். குருஜி அம்மா சொல்வா, மனசை கவனிடா அப்படின்னு சொல்லுவார்கள். புரியுது. அந்த மனம் நிலைப்படட்டும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆண்டாள் போலாமா? கோபால சுந்தரி, நேற்று ரொம்ப பிரமிச்சுட்டியோ? ஆண்டாள் ஒவ்வொரு நாளாக பிரமிச்சு போயிட்டு இருக்கேன்டி. எது வசத்தின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பரிமாணம். ஒரு நாள் முழுக்க உட்காந்து யோசிச்சா கூட போதலை. நம்முடைய ஒவ்வொரு பாசுரத்தையுமே ஒரு வருஷம் சிந்திக்கலாம் போல இருக்கேன். அப்பா, நீ ரொம்ப பெரியவள் ஆண்டாள். எவ்வளவு சாதாரணமா எங்களை எல்லாம் உன் கோஷ்டியில வச்சுருக்காய். தகுதியே இல்லை, அதுவே தகுதியாக கொண்டு நீ என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் இந்த மார்கழி உற்சவத்தில் கூட்டிண்டு வரையே. நிஜமாவே இதுதான் ஆத்ம உற்சவம், நாம உற்சவம், நமக்கான உற்சவம், உற்சாகமான உற்சவம். உள்ளுக்குள்ள எத்தனை மாற்றங்கள்! ஒரு 7-8 வரிகளில் வாழ்க்கையில், மனசில், புத்தியில், எண்ணங்களில், செயல்களில் இவ்வளோ மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அப்பா, நீ ரொம்ப பெரியவள் ஆண்டாள். உன்னுடைய தகுதி
ஆகாசத்தை காட்டிலும் பெருசு, ஓங்கி உலகளந்த உத்தமன் போல, அவன் திருவடிகளில் வழியும் கங்கை போல, அனைத்து பிரம்மாண்டங்களும் உன் பாசுரத்துக்குள்ள அடக்கமடி. நான் ஏதானும் அதிக பிரசங்கித்தனமாக பேசினாலோ அவமரியாதையாக நடந்து கொண்டாலோ மன்னிச்சுடாண்டாள். உளமாற கேட்குறேன். என்றைக்குமே உன்னிடத்துல இன்னும் இந்த பக்தின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் பக்தியோட, இன்னும் ஸ்ரத்தையோட, இன்னும் நிதானத்தோட இருக்கிறதுக்கு அருள் பண்ண. நீங்கள் எல்லாருமே எனக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா கோபாலசுந்தரி போகலாம். திருமுக்குளம் எவ்வளவு தெய்வீகமானது தெரியுமா? நீ கேட்டியே நேத்தி ராசக்கிரீடைன்னு. நித்தியம் எங்க ராசம். ரங்கமன்னார் எல்லாரையும் கூட்டிண்டு ஆடிண்டு தான் இருக்கார். அப்படி ஆண்டாள் இங்க ராசம் ஆடணும்னு பிரார்த்தனையா கேட்டதுக்கு ஆடிண்டிருக்காருன்னு ஒரு அழகான விஷயத்த சொன்னார். அந்த ராசம் ஆடுற அழகை பார்ப்பதற்கான பக்குவத்தை, ஸ்ரத்தையை நான் வளர்த்துக்கிறேன். உன் ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டு. எப்போ பார்த்தாலும் நான் ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்கறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கு எனக்கு. என்ன ஆசீர்வாதம் நீங்கள்லாம் பண்ணலை? எல்லா ஆசீர்வாதமும் பண்ணியாச்சு. ஆசீர்வாதம் மழையாக பொழிஞ்சில் இருக்கு. அதனால் நான் முயற்சி பண்ணுறேன், ஸ்ரத்தையோடு முயற்சி பண்ணுறேன், ஆசையோடு நாம ஜபம் பண்ணுறேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்கிறதே ஒரு தவறாக தெரியறதான்றாள். அதாவது என்னமோ நீ பண்ணாத மாதிரி நான் கேட்குறேனே. மன்னிச்சிடுங்க எல்லாருமே. உங்களுடைய ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளும்படியான பக்குவம் வரட்டும். அடியேன் இந்த திருமுக்குளத்தினுடைய ஜலத்திற்கு நமஸ்காரம், அதோ சந்திரனுக்கு நமஸ்காரம், அழகாக கூவக்கூடிய குயில்களுக்கும் கோழிகளுக்கும் நமஸ்காரம். ஆண்டாள் எனக்கு ஒரு விஷயம் அதிசயமாக இருக்கு. என்ன? சாதாரணமாக இந்த குயில்கள்லாம் வசந்த காலத்தில் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன், அதனுடைய சப்தம் எல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் நீ சொன்ன மாதிரி மார்கழியிலையும் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவுகிறது. குளிர்காலத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் குயில்கள் பார்த்ததில்லை. தெய்வீக குயில்கள் எல்லா காலத்திலையும் வரும். வால்மீகி போல இல்லையா? அந்த மாதிரி நிறைய குயில்கள் உண்டு. குழந்த நிறைய மகாத்மாக்கள் ரிஷிகள் எல்லாம் குயில்களாகவே இங்கும் அங்கும் பறந்துருக்கார்கள். நம்ம குலசேகர ஆழ்வார் பாசுரம் இருக்கு இல்லையா? குறுகாய் பிறக்கும் விதியுடையனாவேனே, திருக்குறுகூர்னு சொல்கிறோம் இல்லையா? திருத்தாய் செம்போத்தே, நம்ம திருமங்கை சொல்லுவாளே, கொட்டாய் பள்ளிக்குட்டி குடமாடி உலகளந்த மட்டார் பூங்குழல் மாதவனை ஈவர கொட்டாய் பள்ளிக்குட்டி. இந்த மாதிரி சத்தானவர்களோடு சேரும் பொழுது அவைகளும் அந்த சங்கத்தில் வந்துடுறதுனால சத்சங்கம் கிடைக்கிற இடத்துக்கு வந்துடுறான். எப்படி கும்பமேளா இதிலெல்லாம் எங்கிருந்தோ இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல கடுங்குளிர் காலத்தில் கூட திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜுக்கெல்லாம் வரார்கள் இல்லையா? அது போல. சரி ஆண்டாள், ரொம்ப சந்தோஷம். வேற என்ன நான் சொல்ல போகிறேன்? வா குளிச்சுட்டு கிளம்பலாம். வா. கிருஷ்ணானுபவம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மனசு முழுக்க நிறைஞ்சிருக்காண்டாள். உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. குளிர் கூட பெருசாக தெரியலை இன்னைக்கு. ஒருவேளை கோபாலசுந்தரி உனக்கு குளிர் விட்டு போச்சோ?
தெரிலடி, நானும் அதான் நினச்சேன். அது என்ன எப்படி குளிர் இல்லை, நேத்திய இதமாக இருந்தது. இந்த சுவாச தேவி இதை வந்துட்டியா நீ? அதனால் தெரியல, இன்றைக்கி என்னமோ ரொம்ப அப்படி கதை 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 கதைன்னு சுகமாக இருக்குது. அப்படியா? கதை கதைன்னு இருக்கு அவனுக்கு? ஆமாம் திருமங்கை, திருமுக்குளமே வெந்நீர் மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது. ஏன் தெரியல, நான் ரொம்ப யோசிக்கல வச்சுக்கோ. இத்தனைக்கும் மார்கழி முடிஞ்சு தைலெல்லாம் பின்பனி காலம், இன்னும் பனி இறங்கணும். ஆனால் இன்றைக்கி என்னமோ நன்னா அப்படியே ஒரு கதை கதைப்போடு இருக்கு. என்னடி ஒரு மாதிரி கேட்குறாய் திருமங்கை? இல்லடி, கேட்டேன். நீ என்னமோ சிரிக்கிறா, உனக்கு என்னமோ தெரியறது. வா, கோவில் வந்தாச்சு. ஓ ஆண்டாள், வா குழந்தை. இன்னைக்கு அழகாக உனக்கு முன்னாடி சுவாமி வந்து காத்துருக்கார். 3-4 நாளாவோ எத்தனை நாளாக எனக்கு தெரியல, ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடின்னு இருந்தார். இன்னைக்கு பாரு, நீங்க வரதுக்கு முன்னாடி எம்பெருமான் காத்துருக்கான். பள்ளிக்கூடத்து வாசல்ல பிள்ளைக்காக காத்திருக்கும் அன்னை போலே காத்துருக்கான். பிரிய நாயகிக்காக காத்திருக்கும் பிரேம நாயகன் போலே காத்திருக்கிறான். உன்னுடைய கவிதைக்காக, உன்னுடைய வார்த்தைக்காக சீக்கிரமே தயாராகி காத்துருக்கான். இத்தனைக்கும் இன்னைக்கு நான் கொஞ்சம் காலம் கடந்து தான் வந்தேன். நான் கூட என்னை நொந்துண்டேன். ஒவ்வொரு நாளும் காலதாமதமாகிறது, இந்த குழந்தைகள் வந்து காத்துருக்காளு. நேற்று ஒரு சந்தோஷம், அவன் வெளியில் வரவும் நீ சரியா அப்பொழுது வரவும். ஆனால் பாரு, என்னமோ தெரியல, இன்னைக்கு எல்லாம் கடகடன்னு ஆயிடுத்து. எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, அவன் இஷ்டம்னு விட்டுவிட்டேன். அவனே ஒளிஞ்சு விளையாடுவான், அவனே இப்படி கிருபையும் பண்ணுவான். இன்னைக்கு உனக்கு சந்தோஷம் தானடி பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். சரி, பாசுரம் சொல்லு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய். அடடா, என்ன அழகான ஒரு பாசுரம். அவன் சொன்ன ஒளிந்து விளையாட்டியே இப்படி சொல்லிட்டியா குழந்த? ஒன்ன மாதிரி யாராலடி குழந்தை சொல்ல முடியும்? கஞ்சன் பக்கத்துல நின்று பார்த்த மாதிரி சொல்றாய். அற்புதம் அற்புதம். அப்பா அப்பா, நன்னா இருடி ராஜாத்தி. அடியேன் இன்னைக்கு கண்ணன் எனக்கு ஆக்ஞை பண்ணி அனுப்பியிருக்கான். நான் கூட கேட்டேன், இன்னைக்கு பாசுரத்தில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு கூட கேட்டேன். கண்ணன் சொன்னான், போ போ, உன்னால தான் சொல்ல முடியும், உனக்கு தான் தெரியும்னு சொல்லி அனுப்பினான். நான் கூட ஒன்றும் புரியாம தான் வந்தேன். இப்போ பாசுரம் கேட்டோடனே ஓ, என்னத்தை சொல்லுவேன். அப்பா அப்பா, அண்டாளம்மா நமஸ்காரம். எத்தனை அழகான பாசுரம் சொன்னாய் நீ. சுவாமி ராமானுஜரே நமஸ்காரம். திருமங்கை யாருடி இது? நீ தான் சொன்னி இன்னைக்கு கதை கதைன்னு இருக்குன்னு.
குளிரவே இல்லை, குளிர் விட்டு போச்சு. திருமுக்குளம் தண்ணீர் கூட வெது வெதுன்னு இருந்தது. எடி அதுக்கும் இதுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா திருமங்கை? இதுக்கு இப்ப என் காதை திருகிறாய்? சம்பந்தம் இல்லாம சொல்றதுக்கு நான் என்ன? மன்னிச்சுடு திருமங்கை, நீ சம்பந்தத்தோட தான் சொல்றாய். எனக்கு கொஞ்சம் அவசரம். நீ சொன்னதை நான் வேணா யோசிச்சு பார்க்குறேன். அதெல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்போ சமயம் இல்லை. வந்த அவள் பேசட்டும். அப்படியா? யாருடி அவள்? அவள் சுட சுட இருப்பா. நான் எதுக்கு பேசுறேன், நீயே பேசம்மா. நான் அக்னி தேவன். அக்னியா? இது என்ன பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொருத்தரா வரா? கண்ணனுடைய ஆக்ஞ கோபால சுந்தரி. வைத்தெரிச்சல் நெருப்புன்னா இல்லையா, அந்த நெருப்புக்காக அனுப்பி விட்டுருக்கான். இப்ப கம்சனோட வைத்தெரிச்சல் நெருப்பா? நான் வைத்தெரிச்சல் நெருப்பெல்லாம் இல்லை. நான் சுத்தப்படுத்துற அக்னி. கண்ணன் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை அதுதான். அதனால நான் சொல்லலாமா? ஆண்டாளம்மா, ராமானுஜரே, நன்னா சொல்லுங்கோ. அக்னி தேவரே, அக்னி தேவர் இன்னைக்கு என்ன பெண் வேஷத்துல வந்தீரோ? கோபியா போனா தானே, கோபி பாவத்தில் இருந்தால் தானே இந்த கோஷ்டியில் இடம் கிடைக்கும். இல்லாட்டி நான் பாட்டுக்கு வந்து எப்படி சொல்ல முடியும்? கண்ணன் பிரத்யேகமாக இப்படி தான் போகணும் அப்படின்னு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி என்னை கோபியாக மாற்றி அனுப்பினான். பேரு நீ தான் அதோ எல்லாருக்கும் பேர் வைக்கிறியாமே, எனக்கும் ஏதான பேர் வையேன். நான் என்னத்தை சொல்கிறது? நான் கிண்டலாக சொல்லுவேன். எல்லாரும் எங்கள் ஊரெல்லாம் எல்லாம் ஸ்வாஹாவா அப்படின்னு கேட்போம். அக்னியில் போட்டால் ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு போடுறோம். எல்லாம் அப்படியே போயிடும். தப்போ சரியோ தெரியாது. ஸ்வாஹா தேவின்னு வேணால் பேர் வச்சுக்கோ. நல்ல பேர் தான், ஸ்வாஹா தேவி. நான் தப்பாக சொன்னால் எல்லோரும் மன்னிச்சுடுங்கோ. கேட்டதுனாலே நான் சொன்னேன். கோபால சுந்தரி, கண்ணன் உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து உனக்குள்ளே இருந்து இந்த வார்த்தைகளை பேச வைக்கிறான். அந்த அந்தர்யாமி, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. திருமங்கை, அந்தர்யாமி மறந்தே போயிட்டு, ஆனால் அவன் என்ன மறக்கலைன்றதுக்கு நிரூபணம் என்று. எங்கும் நிறை பரபிரம்மம் உள்ளேயும் இருக்கான். என் அந்தர்யாமியே, உன் இஷ்டப்படி வாழும் புத்தியை கொடு, உன் இஷ்டப்படி வாழும் பக்தியை கொடு, உன் இஷ்டப்படி நடக்கும் புத்தியை கொடு. சொல்லுங்கோ ஸ்வாஹா தேவி, கேட்டுக்கிறோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்திக்கு தாய்மையை கொடுத்து தானே பிள்ளையா பிறக்கலாம். அதுதான் அழகு. சுதபஸ் பிருஷ்ணி கர்ப்பனா வந்தான், ஒருத்தி மகனாய் பிறந்து. அந்த பிருஷ்ணியே அதித்தியா வந்தாள், கண்ணனும் வாமனனா வந்தான். அந்த ஒருத்தியே தேவகியாக வந்தாள், இவனோ கண்ணனாக வந்தான். பாக்கியம் இல்லை இல்லையா? ஆமா, பாக்கியம். என்ன யோசிக்கிறாய் கோபால சுந்தரி? இல்லை, 3 ஜென்மம். சில இடங்கள்ல இவர்களே கௌசல்யா
தசரதன் அப்படின்னு சொல்றது உண்டு. அது அவனுக்கு தெரியும். அவன் எத்தனை நாட்டி வேணாலும் தன்னை கொடுப்பான், எத்தனை விதமாக வேணாலும் கொடுப்பான். ஜெய விஜயர்கள் 3 ஜென்மாவா திரும்பி திரும்பி வரலையா? அவனும் விதவிதமாக வரலையா? அந்த மாதிரி தான் உனக்கு எத்தனை தடவை வேணாலும் கேளு, எப்படி வேணாலும் கேளு, கொடுத்து கொண்டே இருப்பான், அனுபவித்து கொண்டே இரு. ஸோ என்ன அழகா சொல்றாய் என் சுவாகா தேவி. ரொம்ப அழகான விஷயம். எத்தனை தடவைனா கேட்கலாம்ல? ஆமாம், எத்தனை தடவை கேட்குறோமோ அத்தனை தடவையும் சேர்த்து கிருபை பண்ணுவான். அதனால் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டே. ஓ சரி. அந்த தேவகி மகனாய் பிறந்து சில சந்தர்ப்பங்களில் பக்தர்களுடைய பிரபாவம் வெளியில் தெரிவது இல்லை. நிறைய பக்தர்கள் தங்களை மறைச்சு வச்சுப்பா. ஜடபரதர் தன்னை மறைச்சு வச்சிருந்தார் இல்லையா? கண்ணனா பார்த்து உலகத்தில் அவரை பிரகடனப்படுத்தினான் இல்லையா? விதுரருடைய பக்தியை அவர் வீட்டுக்கு போய் பிரகடனப்படுத்தினான் இல்லையா? சஞ்சயனுடைய பக்தியை கீதை சொல்ல வச்சு பிரகடனப்படுத்தினான் இல்லையா? குடும்பத்திலேயே இருந்து கொண்டு குடும்பங்களை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத் தலைவியும் கண்ணனுக்கு பிடித்தவள், குடும்பத் தலைவனும் கண்ணனுக்கு பிடித்தவள், கூலி தொழிலாளியும் கண்ணனுக்கு பிடித்தவர்கள் தான், பெரிய கோட்டீஸ்வரனும் கண்ணனுக்கு பிடித்தவன் தான். கண்ணனுக்கு ஒன்றும் பாகுபாடு கிடையாது. பக்தர்கள் தங்களை வெளிக்காட்டாமல் வாழ்வதைத்தான் விரும்புகிறார்கள். கண்ணனே தான் அவர்களை வெளிப்படுத்துகிறான். எல்லாரும் தேவகியை பார்த்து பாவப்பட்டார்கள். இந்த பொண்ணுக்கு ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, வசுதேவர் இவளை கல்யாணம் பண்ணின்றதுனால தான் அவருக்கும் பிரச்சனையை எடுத்து, இல்லாட்டி அவர் எப்படிப்பட்டவர் இப்படி எல்லாம் பேசும்பொழுது துவண்டு போன தேவகியினுடைய எல்லா புலம்பல்கள், எல்லா கவலைகளையும் கண்ணன் மாற்றி கொடுத்து இவளே தாய் அப்படின்னும்படியான நிலைமையில கொண்டு வந்து வச்சுட்டான். பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துட்டான். இந்த காராகிரகத்தில் தேவக்கி அடபட்டிருந்தாலும் அதே காராகிரகத்தில் அவன் ஆவிர்பவிச்சுட்டான். உலகம் தேவக்கிய விதவிதமாக சொல்லித்து, ஆனால் தேவர்கள் எல்லாம் தேவக்கியை வந்து தொழுதார்கள். கண்ணன் தானே அவளை அழகா எல்லாத்தையும் பண்றான். ஒருத்தி மகனாய் பிறந்து, அதனால தேவகி மாதாவை தொழும் பொழுது நாங்கள் எல்லாரும் போயிருக்கோம். சிறைச்சாலையில் போய் தேவர்கள் எல்லாரும் அவள் திருவடி தொழுது வணங்கியிருக்கோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், அதே ராத்திரி, அந்த இரவு அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றது. உலகத்தினுடைய விஷயங்களே மாறுகிறது. ஒரு ராத்திரியில் என்னெல்லாமோ மாறும். ஒரு ராத்திரியில் அவள் பெற்றால், அதே ராத்திரியில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. தெய்வம் இப்படி ஒளிஞ்சு போகலாமா? சர்வஜனாச்சு, சர்வசக்தனாச்சுன்னா எல்லா சமயங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்கும் தன்னை உள்ளபடி காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் தெய்வத்துக்கு கிடையாது. நாஸ்திகனுக்கு உள்ளபடி தன்னை காட்டி கொடுத்துறாது. இரண்யகசிபுவுக்கு கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டினவன். பிரகல்லாதனை முன்னிட்டு கொண்டு அவன் வாக்கு பொய்யாக கூடாதுன்னு அவன் உடைச்ச தூணிலிருந்து வெளியில் வந்தான் நரசிம்மன். வாமன மூர்த்தி யாருக்கும் புரியலையே. சுக்கராச்சாரியருக்கு ஓரளவு தான் புரிஞ்சது. அபகரிக்க போறான்னு தெரியும், ஆனா ஓங்கி உலகளந்த உத்தமனா நிற்க போறான்னு அவருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் அவன் தன்னை அப்படியே காட்டி கொடுக்கறது கிடையாது. அர்ஜுனனுக்கே பகவத்கீதை அவ்வளவு சொல்லி ஒரு ஸ்திதியில அவனுடைய பக்குவத்தை பார்த்துட்டு தானே விஸ்வரூப தர்சனம் காட்டுறான். சும்மாலாம் இல்லை.
கண்ணன் தன்னை காட்டி கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு முதல்ல பக்குவப்படுத்துறான். நல்ல பசி வந்தால் ஆகாரம் போலே, நல்ல ஓடி ஆடி உழைச்சவன் படுத்தா தூங்குறா போலே பக்குவம். அந்த ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர யசோதா. சின்ன கோகுலம், நந்தகோபருடைய மாடுகள், எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன். பொறாமை இல்லாமல், அடுத்தவர்களை பற்றி குற்றம் பேசாமல், வம்பு பேசாமல், அமைதியான ஒரு வாழ்க்கை. மாடு தங்களுடைய தினசரி இப்படி வாழ்ந்துருக்கிற அந்த குக்கிராமத்துக்கு ஒளிஞ்சு போகிறான். நிறைய பேருக்கெல்லாம் கோகுலம்னா தெரிய கூட தெரியாது, தேவர்களுக்கே பெருசாக தெரியாது. அவர் யாக யஜ்யம் பண்ணும் பொழுது தேவர்கள் அந்த யஜ்யத்தில் பங்கு கொள்ளுவோம், அவ்வளவுதான். கண்ணன் வந்து அங்கே போன பிறகுதான் எல்லாருக்குமே ஒரு மரியாதை. நிறைய பிராமணர்களை கூப்பிட்டு யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுவார் நந்தகோபர். நான் தானே அக்னி, பிரசன்னமாக எரிவேன். அந்த ஸ்ரத்த எல்லாம் ரொம்ப ஆசையோடு யஜ்யம் பண்ணுவார். கர்த்தாஹீனம், கிரியாஹீனம், மந்திரஹீனம், வஸ்துஹீனம்னு அவர் பண்ணுற யாக யஜ்யங்களில் ஒரு குற்றம் குறை கிடையாது. அப்பெல்லாம் கூட அவரை பற்றி பெருசாக தெரியாது. சரி, இவரும் பூமியில் இருக்கிற ஒருத்தர் யாக யஜ்யங்கள் பண்ணுறார், அவ்வளோதான். ஆனால் கண்ணன் அங்கே ஓரிரவில் ஒளித்து வளர போன பிறகுதான் நந்தகோபர் மரியாதை எங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுது. மற்றவாளை பற்றி எனக்கு அப்போ தான் புரிஞ்சு. அது வரைக்கும் சரி, இவர் நல்லவர், ஸ்ரத்தையுடையவர்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய தபஸ்வி அப்படின்றது வசுதேவர் மேல் நல்ல மரியாதை உண்டு. ஆனால் அதே ராத்திரி இவன் நந்தகோபருடைய திருமாளிகைக்கு போன பிறகுதான் ஓ, இந்த நந்தகோபரும் பெரியவர் தான்ற ஒரு ஸ்ரத்தை வந்தது. அது அப்படிதான் பல சந்தர்ப்பங்களில் பல பேரை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் நாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் கண்ணன் காட்டி கொடுத்துட்டான். மாட்டுக்காரர்கள் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கண்ணனே ஆனந்தப்படும்படியான ஒருவர்ன்றது அவன் அங்கே போன பிறகுதான் தெரியுது. யசோதா ஏதோ மாட்டுக்காரி, தயிர், பால், மோர், வெண்ணெய், நெய் இவெல்லாம் அப்படியே என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கார்கள். அப்படியே யாக யஜ்ஞாதிகள் பண்ணி அல்பமான பிரயோஜனங்களை வாங்கிட்டு இருக்கார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். சத்தியோடு எல்லாம் பண்ணுறான். ஆனால் யாக யஜ்ஞாதிகளில் என்ன பிரயோஜனம்? இந்தந்த யஜ்யம் பண்ணால் இன்னென்ன பலன் கிடைக்கும், அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏன்னா தசரதர் முதலானவர்கள் பண்ணக்கூடிய யாக யஜ்ஞாதிகளை பார்த்தவன் அல்லவா நான். புத்திர காமேஷ் யஜ்யத்தில் அந்த யஜ்ய குண்டத்திலிருந்தே அவ்வளவு அழகா சுவாமி ஆவிர்பவிச்சார் அல்லவா. அதனால நந்தகோபர் யசோத மேல ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் எல்லாம் இல்லை, உள்ளதை சொல்றேன். யாரோ ஒருத்தி என்னமோ சுவாமி அங்கே போகிறார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே கண்ணன் வளர 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 அந்த லீலைகளை பார்த்த பிறகுதான் ஓ, இவர்கள் மிகப்பெரியவர்கள்னு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு புரிஞ்சது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, கண்ணன் தான் ஒளிஞ்சு வளர்றதுக்கு, கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு இவர்கள் சிறந்தவர்கள்னு தேர்ந்தெடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் நாம யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? தரிக்கிலானாகி, அது கண்ணன் சர்வஜன். பிறந்த உடனேயே கம்சனை அழிச்சுருக்கலாம். எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்தோம். நாங்கள் அத்தனை பேரும் என்னத்துக்கு இதில் வர சொல்கிறாங்க அப்படின்னு.
ஆனால் இப்படி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட போகிறான்றது அவன் நந்தகோகுலம் போன பிறகுதான் தெரியறது. இதோ நம்ம ஆதிசேஷன் ராமானுஜனா இருக்காரே, பலராமனா இருந்தவர் தானே. எங்க யாருக்குமே தெரியாது தேவகி கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு இவர் போவார் அப்படின்றது. எங்களுக்கே கணக்கு உண்டா இல்லையா, இந்த 7வது கர்ப்பம் சேர்த்தியா இல்லையா, 1 2 3 4 5 6 புரிஞ்சாச்சு, 7லிருந்து குழப்பம் வந்தாச்சு. ஆனால் இவன் பாட்டுக்கு ஆவிர்பவிச்சான். சரி, நான்லாம் என்னெல்லாம் நான் 30 முக்கோடி தேவர்களில் என்னெல்லாம் எங்கேயோ ஓரத்தில் வச்சிருப்பா, நானும் கூட போவேன். நான்லாம் என்ன தபால்காரன் மாதிரி தானே, யாக யஜ்ஞாதிகளில் போடுறத அபிசை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும். இவ்வளவுதான் என் வேலை, ஒரு தூதுவன். அதுக்கு மேலெல்லாம் எனக்கெல்லாம் விலையே கிடையாது. என்னிடத்துல பேசுறதுக்கெல்லாம் எத்தனை பேர் இருப்பா, பகவானை தவிர வேறு யார் என்ன கண்டுக்க போறா? இந்திரன் எல்லாம் நான் சொல்றதை கேளுன்னுடுவேன். ஆனால் இந்த யாக யஜ்யங்கள்ல எல்லாம் சுவாமி ஆவிர்பவிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம். என்ன இந்த நிலைமையில வச்சிருக்கான், சந்தோஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் பெருசாக யோசிச்சதில்லை. என்ன பார்க்குற கோபால சுந்தரி? இல்லை திருமங்கை, என்னெல்லாம் இருக்கு. மனுஷலோகம் தான் அப்படின்னா தேவலோகத்துலையும் இங்கே பாரு, எல்லாருமே ஜீவர்கள் தானே. ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதர்களாக இருந்தவர்கள் தேவர்களாக மாறி இருக்கார். குணங்கள் சிலதெல்லாம் மனிதர்களுக்கு சிலருக்கு தெய்வ குணங்கள் இருக்கும், தெய்வங்களில் சிலருக்கு மனித குணங்கள் உண்டு. அப்படிதான். எனக்கு வருத்தம்லாம் இல்லை, சொல்றேன், அவ்வளவுதான். அந்த கம்சனால அதை தரிக்க முடியலை. நிஜமாவே தரிக்கிறது கஷ்டம் தானே. பெண் குழந்தையா வந்தான், அவன் குழம்பி போய் இந்த துர்கையை தூக்கி வீசி அடிக்க, அவள் அஷ்டபுஜ துர்கையாக ஆவிர்பவிச்சு அவனை திட்டிட்டு போயிட்டார். தரிக்கலையே, ராத்திரியே தூக்கம் இல்லையே. அவன் தூங்கின நேரம் அப்படின்னா இந்த கிருஷ்ணன் பிறக்கிற நேரம், அப்போ அப்பா அம்மாவோட பேசின நேரம். வசுதேவர் கிருஷ்ணனை கொண்டு வச்சுட்டு யசோதைக்கிட்ட இருந்து யோகமாயாவை கொண்டு வந்து அந்த சிறைக்குள்ள நுழைஞ்ச நேரம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியும் தூங்கலை, பின்னாடியும் தூங்கலை. தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து. கஞ்சன்ற வார்த்தை அழகான வார்த்தை. சொந்த தாய் மாமன் தான், மருமான் தான், தெய்வம் வரப்போறதுன்னு அசிரியர் சொல்லியாச்சு. ஆனாலும் அதை அனுபவிக்கலையே, கஞ்சன்தான். அவ்வளவு பக்கத்தில் இருந்தும் அனுபவிக்கலையே, கஞ்சன்தான். இவ்வளவு உரிமை இருந்தும் அனுபவிக்கலையே, கஞ்சன்தான். தரிக்க முடியலையே, கஞ்சன்தான். பூதனா முதற்கொண்டு, சகடாசுரன் முதற்கொண்டு, திருநாவர்தன் முதற்கொண்டு எல்லாருக்கும் சத்கதிக்கு காரணம் கம்சன். அவனுக்கு புரியலை. பிரகலாதன் விஷயமெல்லாம் ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருந்தான்னா பொழைச்சிருப்பான். என்னமோ பிரகலாதன் அழிச்சுடலாம்னு இரண்யகசிபு மணப்பால் குடிச்சான். இது என்ன அதிசயம்னா, இந்த ஹோலிகா என்னமோ அவளுக்கு அக்னியால் ஒன்றுமே ஆகாதுன்னு ஒரு அகம்பாவம் அவளுக்கு. சரியா சொன்னோம்னா, அன்னைக்கு நானல்ல அக்னி, அங்கே ஸ்வயம் பிரம்மமே அக்னி. சாதாரண அக்னி தான் அவளை ஒன்றும் செய்யாது. அக்னியிலேயே நிறைய உண்டு இல்லை, சில அக்னிலாம் ஒன்றும் பண்ணாது. இப்போ சூரிய பகவான் அவருடைய சூடு, அதுவும் அக்னி தானே, அவர் அக்னி ஸ்வரூபன் தானே. நல்லா சுடுறது அவ்வளோதானே ஒழிய ஒரு தீ எரியிறா போல அழிக்கும்படியான அக்னி இல்லையே.
அதனால தானே ஆஞ்சநேய மூர்த்தியை அந்த சூரியன் தகிக்கலை. சின்னதான ஒரு அக்னிக்கு ஒன்றும் பெரிய சூடில் தீ மிதிக்கிறார்களே பக்தர்கள், அவளுக்கு அக்னி ஒன்றும் பண்றது இல்லையே. யாக அக்னி நன்மை செய்கிறது. புரிஞ்சுக்கணும். இந்த கம்சனுக்கு முட்டாள் புரியலை. ஹோலிகா எரிஞ்சு போயிட்டா பிரகலாதனுக்கு ஒண்ணுமாகலேன்னு தெரிய வேண்டாமா? எல்லாம் அவனுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தானே. எத்தனை பேர் எப்படி வீணா போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமா அவனுக்கு? ஆஞ்சநேயர் வால்ல, அந்த வால்ல இருந்தது நான் தான், லங்கியை கொளுத்தினதும் நான் தான். ஆனால் ஆஞ்சநேயர் வால்ல சூடு வரலையே. சீதா மாதாவினுடைய கற்புத்தியை விட நான் சாதாரண ஆள் தானே. புரிஞ்சுக்கணும். அதாவது புராண இதிகாசங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நாம எங்கேயாவது அசுரத்தனம் காட்டுறோமா, ராட்சசர்கள் போலே நடக்கிறோமான்னு கவனிக்கணும். அப்படி கவனிச்சோம்னா புத்தி வரும், தெளிவு வரும். அதை விட்டுட்டு அவர்கள்லாம் முட்டாள்கள், நான் புத்திசாலின்னு நினைச்ச, அதனாலே கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. நிஜமா கம்சனுடைய வயிற்றுக்குள்ளே அந்த வைத்தரிசல் அக்னியை நான் இல்லை. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கோபாலசுந்தரி நீ கேட்டியே, அந்த பயம் அந்த எரிச்சல் நான் இல்லை. என்னால் தர முடியுமா? அந்தர்யாமி பகவான் நெருப்பென நின்றான். நான் ஒன்றும் தெய்வத்தினுடைய அந்த ஜுவலிப்பு, அந்த ஜுவலந்தத்தை விட நான் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. ஜுவலந்தம் சர்வதோமுகம்னு நிருசிம்மனுடைய கோபத்துக்கு முன்னாடி ஏன் நான் எந்த மூளைக்கு? தீப பிரகாசர் இருக்காரு காஞ்சிபுரத்தில், தீபத்தை கையில வச்சுட்டு நிற்கிறார். அவருக்கு ஒன்றும் பண்ணலையே, நான் பண்ண முடியாது என்னால. அப்ப கம்சன் வயிற்றிலே நின்னது யாருன்னா நெடுமா ஆண்டாள் அனுபவிச்சுதான் சொல்லியிருக்கா. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்னு நின்ற நெடுமாலை. அதாவது பகவானை புரிந்து கொள்ளாதவர்கள், பகவானுடைய பிரீத்திக்கு மாறாக நடப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே அந்தரியாமியா பகவான் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாததுனால ஒரு வெறுப்பு எல்லாம் இருக்கும். தரிக்கிலானாகி தரிக்க முடியாது தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து திரும்ப 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 அவனுடைய எல்லா எண்ணங்களையும் தவறு 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 தவறுன்னு பகவான் சுட்டி காட்டினே இருந்தான். உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ பூத்தனா செத்து போனா, அகாசுரன் பகாசுரன் செத்து போனதுனால புரிஞ்சுக்கல. உள்ளுக்குள்ளேயே பகவான் டே முட்டாளேன்னு புரிய வச்சான். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. அப்பா, நான் அக்னியா இருக்கிறதுனால, எல்லாத்துக்குள்ளேயும் பார்க்குற பிரகாசம் இருக்கிறதுனால கம்சன் பட்ட பாடு தெரியும். அதனால நெருப்பென்ன நின்ற நெடுமாலை, நெடியவன். விஸ்வரூபம் எடுத்த சமயத்துல அவனுடைய கண்ணு சந்திரன் சூரியன். இப்ப நான் எந்த மூளைக்கு? அவன் வாயே அக்னிஸ்வரூபம், அந்த வாயில் எல்லாரும் விழறார்கள். காலாக்னி அவன். ஆண்டாள் சொல்றாள் தீயினில் தூசாகும்னு, பாபங்களை நாசம் பண்ணக்கூடிய அக்னி. நான் குப்பையை கொளுத்துற அக்னி, அவ்வளவுதான். அந்த அக்னியுடைய பலம் யாரால் வர்ணிக்க முடியும்? ஜோதிஸ்வரூபன் அவன். ஜோதி பிழம்பால இருக்கான். அப்படி ஒரு ஜோதிஸ்வரூபனாச்சே. நான்லாம் என்ன தண்ணி ஊற்றினா அணைஞ்சு போயிடுவேன். ரொம்ப வேகமாக காத்தடிச்சா அணைஞ்சு போயிடுவேன். சின்னதாக இருந்து வேகமாக காத்தடிச்சா அணைஞ்சு போயிடுவேன். கொஞ்சம் பெரிய அக்னியாக இருந்தால் காற்றோட சகாயமாகி எரிக்கிறதுக்கு பொருட்கள் கிடைச்சா எரிச்சுண்டு போவேன்.
அவ்வளவுதான் என் பலம். அவன் அப்படியா கடல்ல கொண்டு வச்சாலும் அந்த அவனுடைய அந்த ஜோதி ஸ்வரூபம் அழியாது. அது அப்படித்தான், அவன் தானே. நெடுமால் பெரியவன், அது நிரந்தரமானவன். பிரளயத்திலையும் அந்த இருட்டிலையும் மார்கண்டேயருக்கு ஜோதிஸ்வரூபனா காட்சி கொடுத்தவன். அவ்வளவு விசேஷமானவன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. அசுரர்கள்லாம் விதவிதமாக திட்டமிடுவார்கள். அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி பக்தர்களை வாழ வைப்பான். அதனாலேயே தரிக்கிலானாகி. இது கம்சன்னு சொல்கிற மொழி எல்லா சிறப்பயல்களுக்கும் தான், எந்த யுகமாக இருந்தான்னு. நெடுமாலே, அப்படிப்பட்ட நெடுமாலே, ஒளிஞ்சிருந்து கண்ணாமூச்சி விளையாடக்கூடிய நெடுமாலே, உன்னை நீயே காட்டி கொடுத்தாய். உன்னை அர்ச்சிக்கும்படியான பாக்கியத்தை கூட அறுத்தித்து வந்தோம். ஒளிச்சு வைக்கிறதுன்னு எனக்கு ராமாயண விஷயம் ஞாபகம் வருது. சீதா மாதாவை ஒளிச்சு வச்சாரு நாசிக் பஞ்சவட்டி. என்ன கோபாலசுந்தரி, நீ கூட பார்த்தி அக்னி தீர்த்தம். ஆமா, அங்கதானே சீதா மாதாவை பகவானுடைய உள்ள அனுப்பிட்டு என்னிடம் இருந்த வேதவதியை வாங்கிண்டான். வேகவதியை வாங்கிண்டு அந்த வேதவதி தானே சீதையா இருந்த, அவள் தானே பத்மாவதியாக வந்த, அவள் தானே இன்னைக்கு மலையப்பனுடைய அலர்மேல் மங்கையா இருக்கா. எனக்கு ஒரு பாக்கியம், சீதம்மாவை என்னுடைய லோகத்தில் பத்திரமா வச்சுட்டு நித்தியம் பூஜை பண்ணுற பாக்கியம் கிடைச்சது. அர்ச்சனை பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஆண்டாள் இன்னைக்கு இதை சொன்னோம் ஞாபகம் வருது. அடுத்தித்து வந்தோம். அர்ச்சனை பண்ணுறதே ஒரு பாக்கியம். பகவான் ராமன் கூப்பிட்டு, ஏ அக்னி பத்திரமா வச்சுக்கோ, சீதையை கொண்டா, அந்த வேதவதியை கொடு அப்படின்னு வாங்கிட்டார். அதனாலே தானே லங்கையில் யுத்தம் முடிஞ்ச உடனே அக்னி பிரவேசம் பண்ண சொல்கிறார். சொல்லலை, தாயாரா பண்ணி வேதவதி திரும்பி அக்னியில போய் என்னிடத்துல இருந்த சீதா மாதா வந்தா இல்லையா, அவன் மட்டும் ஒழிஞ்சுக்கிறது இல்லை, பக்தர்களையும் அவனை சார்ந்தவர்களையும் எந்தெந்த காலகட்டத்தில் எங்கெங்க ஒழிச்சு வைக்கணுமோ ஒழிச்சு வைக்கிறான். துருவனை ஒழிச்சு வச்சான் இல்லையா சுவாமி. இந்த மாதிரி அறுத்தித்து வந்தோ நீயே கதின்னு வந்திருக்கும். பறை தருதியாகில், நீ அழகான ஒரு கைங்கரியம், நீ என்ன கொடுத்தாலும் சந்தோஷம்தான். திருத்தக்க செல்வமும் சேவகம், நிரந்தரமான தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய செல்வமாகிய பிரேமை, திவ்ய தம்பதிகளுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் வாங்கிப்போம். செல்வமும் சேவகமும் யாம் பாடி நல்லா கைங்கரியம் பண்ணணும். எம்பெருமானார் லக்ஷ்மணனா கைங்கரியம் பண்ணா போலே, பலராமனா கைங்கரியம் பண்ணா போலே அர்ச்சனை பண்றது எதுக்காகன்னா அவன் கூட இருந்து அவனுக்கான அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் செய்வதற்காக. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து. அழகாவன் நாமத்தை பாடிண்டு அவனுடைய இந்த லீலைகளை ஸ்மரணம் பண்ணிண்டு அப்படியே வாழ்வோம். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவார். மகிழ்ச்சி தானே. உள்ளுக்குள்ளேயே அவனை ஒழிச்சு வச்சுண்டு அப்படி பக்தி பண்ண உள்ளுக்குள்ளேயே அர்ச்சனை பண்ண ஒவ்வொரு விஷயங்களா சொல்லி புரிய வச்சு அவன் தன்னையே செல்வமாக கொடுத்து தன்னைக்கே அவனை நம்மளை சேவகம் பண்ண வச்சு எத்தனையோ கோடி ஜென்மாவாக இருந்த வருத்தங்களை தீர்த்து மகிழ்ச்சியை கொடுத்து அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்துரும். அதை எனக்கு இன்னைக்கு நீ கொடுக்கலையா, ஆரம்பத்திலே சொன்ன இல்லையா எனக்கெல்லாம் ஒரு விலை கிடையாதுன்னு. ஆனாலும் இப்போ இன்னைக்கு இந்த கோஷ்டியில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துட்டானே. இத்தனை நாள் கைங்கரியம் பண்ணதுக்கு என்னடா கிடைச்சது, நான் இப்படி ஒரு கோஷ்டி கிடைச்சி கொடுத்தேன், சத்சங்கம் கிடைச்சி கொடுத்தேன். நல்ல வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து நம்ம பாட்டுக்கு பக்தி பண்ணும். உள்ளுக்குள்ள அவனே ஆவிர்பவிப்பான், அவனே வளருவான்.
நம்முடைய துஷ்ட குணங்களுக்கு அவனே தீயா நிற்பான், அவனே நம்மளை அர்ச்சனை பண்ண வைப்பான், அவனே தன்னை புரிய வைப்பான், அவனே தன்னை காட்டி கொடுப்பான், அவனே தன்னை அனுபவிக்க வைப்பான், அவனே நம்மை அனுபவிப்பான். இதுதான் நான் புரிஞ்சண்டது. ஓ ராமானுஜனா அருட்பெரும் ஜோதியான எம்பெருமானை பற்றி பேசுகிற பாக்கியம் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு. ஆண்டாளம்மா, உன்னோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இது பாக்கியம் கிடைச்சது. இது ரொம்ப ரசமாக சொன்னேன்னா ஜோராக சொன்னேன்னாலாம் எனக்கு தெரியாது. கண்ணன் ஆசீர்வாதம் இப்போ என்னெல்லாம் மனசில் வந்ததோ அத்தனையும் சொல்லிட்டேன். யாரு என்ன கோபாலசாமி நமஸ்காரம் பண்ணுறியா? என்னதுக்கு? இது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேள். நானா எல்லாம் கண்ணனும் ராதையும் ஆண்டாளும். எனக்கு இப்போ சிரிப்பாக வருது. கிருஷ்ணலீலாவில் 2 சந்தர்ப்பத்தில் காட்டுத்தீ நான் தான். அது நான் அப்படி தான் வளரணும் வரணும். காடு அப்படியே முழுக்க ஆக்கிரமிச்சுண்டு ஒரு பாக்கியம். என்னை 2 தடவை கண்ணன் குடிச்சா. அதுக்கப்புறமா தான் தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் அகமாக வருது. நான் தான் பெரியவன், எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவன் அப்படின்னு. அவன் என்னையே குடிச்சு விட்டான். எல்லாரும் பயப்படுற தீ அவன் குடித்த பிறகுதான் பார்த்தா அவனுடைய ஜோதிக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை, நான் அவனை சுட முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்பதான் புரிஞ்சது. அது வரைக்கும் நான் அக்னி தேவன் அப்படின்னு ஒரு திமிர் இருந்தது. எல்லாம் மாறி போயிடுது. பிரஹ்லாதன் விஷயத்திலேயே புரிஞ்சுது. அப்போ கூட கொஞ்சம் மயங்கி கிடந்தேன், நான் தான் எரிச்சுட்டேன்னு. அப்போதான் மற்றவாள்லாம் புரிய வச்ச ரிஷிகள்லாம், அடே ஒருவேளை நீ ஹோலிகாவை எரிச்சிருந்தாய்னா அது உன் மேலே குற்றமாக போயிருக்கும். வரம் மீறினாயின்னு, வரம்பு மீறிட்டாயின்னு. அதனால் அவளை எரிச்சது நீ இல்லை, உனக்குள்ள ஆவிர்பவிச்சு அவன் எரிச்சான். அதனாலே உன்மேல பழியும் பாவமும் வரலேன்னு ரிஷிகள் புரிய வச்சான். அப்படியும் கிருஷ்ணவதாரத்தில் அகம்பாவம் தான். ஆனாலும் தட்டி சரி பண்ணிடுறார். இன்னைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு பாக்கியம். அடியேன் தாசானுதாசன். ஜோர் 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 பா, என்ன அழகான விஷயங்கள். அக்னி தேவா, ஸ்வாஹாதேவி, பெரிய பாக்கியம். இனிமேல் அக்னியை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த பாசுரம் ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் அவனுடைய கிருப்பை. அழகா இருக்கார் வட்டபத்திர சாயி. ஆண்டாளம்மா, நீ பாசுரம் சொல்லுமா, கேட்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்று நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை கருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப சந்தோஷம். அடியேன் தாசானுதாசன் இன்னைக்கு இப்படி ஒரு வைபவத்தில் இப்படி ஒரு கோஷ்டியில் கண்ணன் என்னை கொண்டு வந்து விட்டான். ரொம்ப சந்தோஷம். என்ன கோபாலசுந்தரி எப்படி கதகதப்பாக இருந்ததுன்னு புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சதுரி திருமங்கை? இன்னொன்று சொல்ல விட்டுட்டேன். கோவில்களெல்லாம் விளக்கேற்றி ஜோதியா இருக்காள். அப்போ சுவாமியினுடைய குளிர்ச்சினால் அங்கே இருக்க முடியறது என்னால். இல்லாட்டி என்ன முடியும்? அவர் தான் உள்ளுக்குள்ளே எங்களை எரிய வைக்கிறார். என்னை அப்படியே பிரகாசப்படுத்துறது அவர் தான். நான் நிறைய சொல்லலாம். கோபாலசுந்தரி, நீ கேட்கறதுக்கு தயாராக தான் நான் சொல்கிறேன். ஐயோ மன்னிக்கணும் அக்னி தேவனை, நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் சொன்ன விஷயத்தில் மதிமயங்க போயிட்டேன். சொல்லும் போல எல்லாம் கேட்டுக்கிறேன். வா சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.
ராதே கிருஷ்ணா.